அனைவருக்கும் வணக்கம். சற்று முன் கிடைத்த முக்கிய அறிவிப்பின்படி கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தின் கீழ் மாதம் ரூபாய் 1000 வாங்கும் பெண்களுக்கும் மேலும் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம் குறித்து இன்று முக்கியமான மகிழ்ச்சியான அறிவிப்புகள் வெளியாகி உள்ளன. இதை பத்தி விரிவாக தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க. இது வரைக்கும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தமிழகத்தில் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தின் மூலம் மாதம் பெண்களின் வங்கி கணக்கில் ரூபாய் 1000 செலுத்தப்பட்டு வருகிறது. இந்த திட்டத்தின் மூலம் கோடிக்கணக்கான பெண்கள் பயன்பெற்று வருகின்றனர். இந்த திட்டத்தின் மூலம் வரும் பணத்தில் தங்களது தேவைகளை பூர்த்தி செய்து வருகின்றனர். இந்நிலையில் மகளிர் உரிமை தொகையின் 9வது தவணை ரூபாய் 1000 வரும் சனிக்கிழமை வங்கி கணக்கில் வரவு வைக்கப்பட உள்ளது. திமுக அரசின் தேர்தல் வாக்குறுதிப்படி தமிழகத்தில் 1 கோடிக்கும் அதிகமான பெண்களுக்கு மாதம் தோறும் 15ஆம் தேதி ரூபாய் 1000 வழங்கப்படுகிறது. இந்நிலையில் புதிய ரேஷன் அட்டை பெற்றவர்களும் உரிமை தொகைக்கு விண்ணப்பிக்கலாம் என்றும் தகுதியான பெண்களுக்கு அடுத்தடுத்த மாதங்களில் ரூபாய் 1000 வழங்கப்படும் என அதிகாரிகள் கூறியுள்ளனர். இந்நிலையில் 2 மாத காலத்திற்கு மேலாக தேர்தல் நடத்தை விதிகள் அமலில் இருந்ததால் பல்வேறு பணிகள் தடைபட்டிருந்தன. தேர்தல் நடத்தை விதிகள் விலக்கிக் கொள்ளப்பட்ட நிலையில் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் கூடுதலாக 2.5 லட்சம் பேர் இணைக்கப்பட வாய்ப்பு உள்ளதாக தகவல் வெளியாகி உள்ளது. மேலும் புதிய ரேஷன் அட்டை விண்ணப்பித்தவர்களுக்கும் விரைவில் ஸ்மார்ட் கார்டுகள் வழங்கப்பட உள்ளன. கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் இதுவரை பணம் கிடைக்காதவர்களுக்கு பணம் வழங்க அரசு திட்டமிட்டுள்ளது. அதே போல புதிய ரேஷன் அட்டை பெற்றவர்களும் புதிதாக திருமணமான பெண்களும் விண்ணப்பித்து பயன்பெறலாம் என கூறப்படுகிறது. இந்த திட்டத்தில் கடந்த ஜனவரி மாதம் கூடுதல் பயனாளிகள் சேர்க்கப்பட்டனர். அதேபோல் மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் புதிய பயனாளிகள் சேர்க்கப்பட உள்ள நிலையில் விரைவில் இதற்கான விண்ணப்பங்கள் வழங்கப்பட உள்ளன.